இப்போ யானைக்கு பக்கத்தில் போகிறோம். இங்கே சேர் இருக்குது. மாட்டிக்கிட்ட வேண்டாம். சரி, பெரிய யானை ஒன்று இருக்குது. நிறைய யானை நிற்குது. இந்த மது எப்படி சண்டை கூட சண்டை சந்தோஷம் தொடர்ந்து பாருங்க. சதீஷ் ஃப்ரெண்ட்ஸ் கையை காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பீனுக்கு ரெண்டு வணக்கம் பிரஸ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்? வணக்கம் ரவரே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கபரணையில் நிற்கிறோம். இங்கே இருந்து நாங்கள் இப்போ ஒரு பாக்குக்கு போகிறோம். அங்கே போனீங்கன்னு சொன்னால் யானை வெறுமன்றாங்க, சிறுத்தை வெறுமன்றாங்க, புலி வெறுமன்றாங்க. ஆனால் புலி அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நாங்கள் போய் என்னென்ன இருக்குது, என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னெல்லாம் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் போய் நாங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். நல்லா இருக்கும். ஜீப் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பசங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். ஃபன் இருக்குது. போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குது, போகிற வழியில் என்ன மாதிரி இருக்குது, காடு எல்லாமே காட்டிட்டு போவோம். ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும். யானைகள் எல்லாம் பார்க்கலாம். ஸ்ரீலங்கா யானை இப்போ எப்படி இருக்குது, சிறுத்தைகள் எப்படி இருக்குது, நிறைய ஃபாரஸ்ட்டில் அனிமல் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். சரியா கேட்கலாம். என்ன தெரிகிறது கடைசி அவன் சொல்லணும். நீங்க பாத்தீங்களா எல்லாம்? இது பாருங்கன்னா கள்ளி மரம். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பின்னால வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு செல்ஃபி எடுத்து நல்லா இருக்கு. ரெடி வரக்க நான் நடுவில் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இதால் போயிடல ஃப்ரெண்ட்ஸ். இது ஆபத்தான பாதை. நாங்கள் இதுக்கால போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லையே பக்கத்தில் இருக்கோம், பார்த்து சொல்லுங்கடா. என்ன அவங்க அங்கால பார்த்து கொண்டு போவாங்க. நம்ம இருந்து கூப்பிடுவாங்க. அவங்க இதுக்கு பாஞ்சடிச்சு போயிடலாம். வணக்கம் நோட. நாங்கள் இப்போ 3 வெஹிக்கில் வந்து நாங்கள் ஜீப்பில் 3 வந்து நாங்கள் இப்போ ஒரு பாதையால் போகிறோம். மற்றவங்க 2 பேரும் ஒரு பாதையால் வராங்க. என்னென்னு சொன்னால் எங்கே வேறு எங்கே மட்டத்தில் நான் போகிற வழியில் ஒரு வேலை அனிமல்ஸ் இல்லாட்டி அவங்க அந்த வழியில் பார்த்தாங்கன்னா நாங்கள் அங்கே போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கம் புலி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் சிறுத்தை அப்படியெல்லாம் இருக்குது. யானை இருக்குன்றாங்க நிறைய. இப்போ அதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் அதுதான் இந்த நான் 3 பேரும் ஒரே பாதையில் போகாமல் தனித்தனியாக போகிறோம். சில வேளை அவங்க முதல் பார்த்தாங்கன்னா எங்களை கூப்பிடுவாங்க அங்கே வர சொல்லி. அப்போ நாங்கள் அங்கே போய் பார்ப்போமே. நல்ல வித்தியாசமான அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய இருக்குது. அதை விட சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பிள்ளைகளோட வாங்க, ஃபேமிலியோட வாங்க, பொருள்லேருந்து வரவங்க வாங்க. ஜீப் ஒன்று புக் பண்ணிங்கன்னா சரி. இப்போ நாங்கள் ஒரு பெரிய பள்ளத்தில் மாட்டிக்கிட்டோம். நாங்கள் மற்ற ஜீப்பை கெல்ப்புக்கு கூப்பிடுவோமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க இதில் இந்த பாதையில் அவங்க போய் ரொம்ப அனுபவம் பண்ணோடி அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தப்பிட்டோம். இப்போ நாங்கள் இங்கே அங்கே போகிறோம். அங்கே போய் இருக்குது. நாங்கள் மலைக்கு போயில்லை. இப்படி நிறைய இந்த ரோட்லாம் ஃபுல்லாக வந்து தார் ரோட் இல்லை. எல்லாமே வந்து இப்படி தான் இருக்கும். மணல் போட்ட மாதிரி, மணல் ரோட் மாதிரி இருக்கும். மழை காலத்தில் கொஞ்சம் பாரது கஷ்டம். மழை வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம். தண்ணி நிற்கும் ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியான பாதைக்கெல்லாம் போகணும். இது ஜீப் பண்ண வழியாக பிரச்சனை இல்லை. இப்போ இதுக்குள்ள காரெல்லாம் விட மாட்டாங்க. முன்னுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி பெற்று தான் இதுக்குள்ள விடணும். ஒருவேளை வந்து நாங்கள் போய் ஒரு அனிமல்ஸுமே பார்க்காடி எங்களுக்கு ஒரு வெக்கக்கேடு தான். அப்போ நாங்கள் மற்றவங்களுக்கு ஒரு சீனாக சொல்லுவோம். இப்படியெல்லாம் பார்த்தோம், அப்படி பார்த்தோம்னு சொல்ல போகிறோம். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் பே பண்ணி வந்து நாங்கள் கட்டாயம் அவங்க எங்களுக்கு வந்து காட்டுவாங்கன்னு. கட்டாயம் யானை காட்டுவாங்க. ஏன்னா யானை இங்கே நிறைய இருக்காம். அப்போ காட்டுவாங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துருக்குறாங்க. இங்கே எந்த அனிமல்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ நாங்கள் வேறு ஒரு இடத்தை நோக்கி போக வேண்டி இருக்குது. ஓகே, அவங்க எங்களுக்கு வேறு வழி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் வேறு வழியில் போகிறோம்.
மச்சான் ஜான கலச்சங்கடா ஓடுறது. அண்ணா இதை நம்பி வாரமண்ணா ஜானு. வேண்டாம் மச்சான் விடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு பாதை இருக்கு. அவங்க இதால் போகாமல் இதால் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வெட்டி இருக்கு. அந்த பாதை வந்து போயிடாமல் இருக்குது. நாங்கள் இதால் போகிறோம். நாங்கள் நிற்கிறது இப்போ ஒரு காடு, ஃபுல்லாக காடு தான். இந்த மலை இருக்குது பாருங்க. எங்கட என்ன ஒரு டீமை நாங்கள் மீட் பண்ணிட்டோம். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அவங்கள பார்த்தது. ஹாய் மச்சா, நீங்க யானை பார்த்தீங்களா? நீங்க யாரு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்க எதுவும் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பார்த்தோம் இல்ல, நாங்க பார்த்தோம் 2 கரக்குருவி, 2 செம்பாக்குருவி. அதே ஊருக்கு வாடா காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஒரு ஜானை குட்டியை பார்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பக்கத்தில் வேறு யானை இருக்குன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அட இப்படி ஒரு யானையை மட்டும் பார்த்து நான் குட்டி யானை தான் நான் பார்த்தது. பாத்தியா எப்படி நான் கண்டுபிடிச்சேன்? பாத்தியா அப்படி இல்லாம டேய் பார்த்தடா நிப்பாட்டிய போயிட்டாங்க. பாத்தியா அந்த குட்டியான நின்றா பார்த்தாம அந்த பக்கத்தை எவ்வளோ நினைக்கண்டு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யானையை பார்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலுக்குள்ள ஒளிஞ்சு நிற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு யானை நிற்கிறேன். இடிச்சு விட்டுருவோம் நாங்கள். ஐயோ வடிவா இருக்கேனா போட்டோ எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யானையை பார்த்துட்டோம். 3 யானை நிற்கிது. நாங்கள் நல்ல ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டோம். ஆனால் இவங்க பார்க்க மாட்டாங்க பாருங்க. அண்ணா கண்ணாடியை கழட்டிட்டு பாருங்க. இதுதான் யானை. அண்ணா இதை விட பெரிய யானையும் இருக்குல்ல ஒண்ணு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் யானை பார்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இரண்டா காலையில் வந்தால் தானே இங்கே வடிவாக பார்க்கலாம். நாங்கள் வந்தது கொஞ்சம் மத்தியானமான வழியாக வெயிலுக்கு கொஞ்சம் உள்ளுக்கு போயிட்டு. அப்போ நாங்கள் இப்போ வந்து பார்க்க தொடங்கி இருக்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 யானை பார்த்துட்டோம் ஒரு இடத்துல. உங்களுக்கு நான் வடிவாக காட்டுறேன். ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்துருக்குறாங்க பார்க்குறாங்க யானை பார்க்குறாங்க. அங்கே இது வயசு பொண்ணு யானை போல என்ன அங்கே 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 வருது, அங்கே வருது அப்படி யானை ஏமா கொடுத்ததோ. அப்பாடா என்ன கத்த கதைக்காக பிடிச்சிட்டு போயிடுவாங்க கொஞ்ச நாள். அது அப்பா என்ன அப்படி எடுத்து அண்ணா என்ன பார்த்துக்கோ சைஸ் அண்ணா. தெரியுதா என்ன தெரியுதாடி என்ன? ஓ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பக்கத்தில் நிற்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜீப் இந்த கண்ணாடியால் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு ஒரு நிறைய இருக்கு. நாங்கள் இதை விட்டுட்டு போயிருந்தோம்னா சிரிப்பு தானே. அந்த யானை குட்டியை பார்த்தியா? இல்லை போகுது நடுவில் உண்டு. அது என்ன முதுவா பார்த்தியோன்னு
யானை ரஜி சாப்பிடுறது பழகி இருக்கு மண்ணா இது இது குட்டி யானை உண்டு கோவமா இருக்கிறார். நிறைய யானை இருக்கு. நாங்கள் இப்போ கொஞ்ச இடத்துல நிறைய யானை பார்த்துட்டோம். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குளிக்கிறது இதில் கிடாங்க மாதிரி கொண்டு இருக்கிறாங்க. மழை காலத்தில் இதுக்கு தண்ணி நிற்கும். அப்போ யானைகள் வந்து குளிக்கிறதுக்கு சுகமா இருக்கு. யானை எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதானே டேஸ்டா இருக்க மாட்டேன் நுனி புல்லு. தெரியாது அதே அந்த லூசா. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் இந்த காட்டை வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த காட்டை எல்லா பிரதேசங்களையும் பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். இந்த அதில் பாருங்களேன் மேலெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அதில் போனால் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எல்லாம் எங்கே யானை இருக்குது, காடு எப்படி இருக்குது, இந்த இயற்கை அழகை வந்து ரசிக்கலாம். இந்த பாருங்க யானை எங்கே இருக்குது, நிறைய யானை இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ யானை உண்டு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ யானையை கிட்ட போக போகிறோம். இப்போ எங்கள் டிரைவர் என்ன கேட்டவர் யானையை கிட்ட கூட்டிகிட்டு போகட்டான்ட்டு. இப்போ நாங்களோ கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ யானைக்கு பக்கத்தில் போகிறோம். இங்கே சேர் இருக்குது. மாட்டிக்கிட்ட வேண்டாம் சரி. பெரிய யானை ஒன்று இருக்குது. நிறைய யானை நிற்குது. இந்தா அண்ணே இங்கே பாரு எத்தனை யானை. நாங்கள் இப்பொழுது ஒரு மானை சாப்பிடுவோம். அதுதான் அதானே அவன் நீ மானையும் பார்க்கறியா? நான் மானை சிறுத்தை சாப்பிடுவோம் பார்த்துறேன். யானை குட்டியா பாருங்க. என்னடா துரோகம் எவ்வளோ யானை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ் இப்படி பக்கத்துல இருக்கு. ஐயே இந்த குட்டியா நிக்கணும். இங்கே குட்டி சத்தமா குட்டியா இங்கே போன தானே அடுத்த யானையை பார்த்துட்டு 10 யானை கிட்ட நிக்குது. ரொம்ப பக்கத்துல நிக்கிறோம். அடே நான் உள்ள வீடியோ எடுக்கலடா. இல்ல அது பேசுற மாதிரி என்ன அப்படி கிடைக்கிறது கூத்து காட்டுறாங்களே சீன் போடுற.
1 2 3 4 5 6 7 8 Verdan second leader deputy manager இங்க ரெண்டு பேரும் கூட வாசுதான் பேமெண்ட் பண்ணணும் யூடியூப்ல வரேன் ஏன் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கிறோம்னு சொன்னால் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம். அங்கே ரெண்டு பார்த்தா இந்த காடு வேறு லெவலில் தெரியும். நாங்கள் வேறு லெவலில் இருக்க போது நாங்கள் போய் பார்ப்போம். அங்கே இருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க ஜான் எப்படி இருக்கான்னு செம்மையாக இருக்கிறாரு. இந்தா இப்போ நான் கிட்ட ரெண்டு பார்த்தா ஒரு ஜானை தான் பார்க்கிறேன். அதில் கையில் போய் பார்த்த மாதிரியா இருக்க மாட்டேன். இப்படித்தான் யானைகள் வந்து கூட்டமாக தெரியும். நாங்கள் தனியாக இருக்கிற யானைகிட்ட போகக்கூடாது, கஷ்டம். அவங்களுக்கு தாக்க வருமங்களை. வணக்கம் வணக்கம் மதுவி. மதுவி எப்படி உங்களுக்கு சண்டை சந்தோஷம் தொடர்ந்து பாருங்க. இப்போ நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டு போயிட்டு இருக்கிறோம். என்னடா அவன் கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிறான்னு சொல்லி எல்லாம் யோசிக்காதீங்க. கொஞ்சம் வெயிலாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கண்ணாடி எல்லாம் வேண்டி போட்டுக்கிறேன். போய் பார்ப்போம் அங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் அந்த வியூ பாயிண்ட். இதில் படிக்கட்டு இல்லை, சும்மா நார்மலாக மேலே தான். நாங்கள் அப்படியே இதில் போகல. இதுலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கான்னு பாருங்க யானையெல்லாம். இதுலேருந்து பார்க்கல நிறைய யானை பார்க்கலாம். இந்த நாங்கள் பார்த்த யானை கூட்டம் அப்படி அங்கே நிற்கிது. இங்காலே யானை இருந்தால் இது பார்க்க தெரியும். நல்லா செஞ்சுருக்குறாங்க அப்படி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் பார்த்த யானை கூட்டம். வாவ், ஸ்ரீலங்காவில் இப்படியெல்லாம் இடம் இருக்காண்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இதை விட நல்ல இடங்கள்லாம் இருக்குது. நாங்கள் நல்ல இடம் நாங்கள் சிறுத்தையெல்லாம் பார்ப்போம். நிஜமாக நான் பார்க்கல. மான் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுவும் வந்து பார்க்கல. என்னன்னு சொன்னால் நாங்கள் வந்தது கொஞ்சம் லேட் ஆகிடுது, வெயில் இருக்குது. அப்போ காடுக்கு உள்ளே வந்து எல்லாம் போயிடுமென்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் மான் சிறுத்தை அதுகள் பார்க்கல. நிறைய இருக்குது. இது காடு தானே. நாங்கள் ரோட் கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்கிற பாதை வழியாக வந்தபடியால், ஜீப்பில் வந்தபடியாக நிறைய விலங்குகள் வெளியில் வராது. நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய இடம். பெருசாக ஆபத்து ஒன்றும் இல்லை. நல்ல பாதுகாப்புலாம் வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மாட்டேங்க. தொடர்ந்து எங்களோட சேனலில் அப்படியான வீடியோ இங்கே பார்க்கணும்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவுமே நல்லா இருந்திருக்கு. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.